இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்குமே வணக்கங்க. இந்த வீடியோல Havit அப்படின்ற கம்பெனியோட M16 அப்படின்ற இந்த மாடல் ஃபேப்ரிக் போர்ட்டபிள் ப்ளூடூத் வயர்லெஸ் ஸ்பீக்கர் பத்தி தாங்க பார்க்க போறோம். சோ இந்த ஸ்பீக்கர்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னா இதுல நம்மளுக்கு ஹை-ஃபை டூயல் பேஸ் வசதி கொடுத்திருக்காங்க. சோ சவுண்ட் குவாலிட்டி எல்லாமே வந்து பட்டாசா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். அதுபோக லாங் லாஸ்டிங் பேட்டரி நம்மளுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோக இன்னும் சில ஃபீச்சர்ஸ் இருக்கு. சோ இந்த வீடியோல இந்த Havitோட M16 அப்படின்ற இந்த மாடல் ஸ்பீக்கரோட ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் மறக்காம டெக் பாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்பீக்கர் பத்தி பார்க்கலாம். சோ இந்த ஸ்பீக்கரோட பாக்ஸ்க்கு மேல பார்த்தோம் அப்படினா நமக்கு Havit அப்படினு சொல்லி இந்த கம்பெனியோட நேம் போட்டுருக்காங்க. அது கீழ பார்த்தோம்னா இது ஒரு 10 வாட்ஸ் ஃபேப்ரிக் போர்ட்டபிள் வயர்லெஸ் ஸ்பீக்கர் அப்படினும் போட்டுருக்காங்க. அதுக்கு பக்கத்துல M16 அப்படினு இந்த ஸ்பீக்கரோட மாடல் நேம் போட்டுருக்காங்க. அது கீழ பார்த்தோம் அப்படினா பிரீமியம் ஃபேப்ரிக் கவர் அப்படினு சொல்லியிருக்காங்க. சோ பார்க்கலாம் என்ன பிரீமியமா உள்ள வச்சிருக்காங்க அப்படின்றத. சோ அது கீழ பார்த்தோம் அப்படினா இதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படினு போட்டுருக்காங்க. அதுல நமக்கு ஹை-ஃபை டூயல் பேஸ்ல நமக்கு சவுண்ட் குவாலிட்டி இருக்கும் அப்படினு சொல்லியிருக்காங்க. லாங் லாஸ்டிங் பேட்டரி 2200 mAh பேட்டரி இருக்கும் அப்படினு சொல்லியிருக்காங்க. இதுல நமக்கு டூயல் மீடியம்ல சவுண்ட் எஃபெக்ட்லாம் இருக்கும் அப்படினு சொல்லியிருக்காங்க. சோ இந்த ஸ்பீக்கரை இப்போ ஓபன் பண்ணலாம். பாக்ஸ்க்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கறப்ப ஒரு யூசர் மேனுவல் கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்பீக்கர், அதுக்கப்புறம் வந்து சார்ஜிங் பர்பஸ்க்காக ஒரு மைக்ரோ USB கேபிள் இருந்துச்சு. வேற எதுவும் பாக்ஸ்க்குள்ள இல்ல. இப்போ இந்த ஸ்பீக்கர் பத்தி பார்க்கறப்போ ஒரு பிரீமியம் ஃபேப்ரிக் கவர் கொடுத்திருக்காங்க. கவர்னா கவர் கிடையாது. அந்த டிசைனே பார்த்தோம் அப்படினா முழுக்க அந்த ஸ்பீக்கர்ல நமக்கு ஒரு பிரீமியம் ஃபேப்ரிக்ல தான் வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. அண்ட் இந்த ஸ்பீக்கரோட பிளேஸ்மென்ட் பத்தி பார்க்கறப்ப மேல நமக்கு ஒரு 6 பட்டன் கொடுத்திருக்காங்க. பவர் ஆன் ஆஃப் பட்டன், ப்ளே பாஸ் பட்டன், அதுக்கப்புறம் ஃபார்வர்ட் பேக்வர்ட் பண்ற பட்டன், வால்யூம் அப் டவுன் பட்டன் கொடுத்திருக்காங்க. சோ இந்த பக்கத்துல பார்த்தோம் அப்படினா சில போர்ட் கொடுத்திருக்காங்க. மைக்ரோ USB போர்ட் கொடுத்திருக்காங்க சார்ஜிங் பர்பஸ்க்காக. அது கீழே பார்த்தோம்னா ஒரு LED இண்டிகேஷனும் இருக்கு. சோ நம்ம சார்ஜ் போட்டோம் அப்படினா இந்த LED இண்டிகேஷன் வந்து நமக்கு ஒர்க் ஆகும். அதுக்கு பக்கத்துல ஒரு ஆக்ஸ் கேபிள் போர்ட் கொடுத்திருக்காங்க. சோ இந்த ஆக்ஸ் கேபிள் போர்ட் எதுக்கு அப்படினு பார்க்கறப்ப நம்மளோட மொபைல்ல ப்ளூடூத் இல்ல அப்படின்ற பட்சத்துல இந்த ஆக்ஸ் கேபிளை யூஸ் பண்ணி நம்மளோட மொபைல்ல யூஸ் பண்ணி நம்ம இந்த ஸ்பீக்கர் வழியா சாங்ஸ் கேட்டுக்கிற முடியும். அதுக்கு பக்கத்துல ஒரு மைக்ரோ SD கார்டு போடுறதுக்கான ஸ்லாட்டும் கொடுத்திருக்காங்க. சோ சம்டைம்ஸ் வந்து நம்ம கையில மொபைலே இல்ல அப்படின்ற பட்சத்துல மைக்ரோ SD கார்டு யூஸ் பண்ணி நம்மளால சாங்ஸ் கேட்டுக்கிற முடியும். அண்ட் அது போக இந்த ஸ்பீக்கர்ல நமக்கு ப்ளூடூத் 4.2 வரையும் நமக்கு சப்போர்ட் பண்ணும். சோ கனெக்டிவிட்டி எல்லாமே வந்து ஃபாஸ்டா இருக்கும். சோ கனெக்டிவிட்டியை பொறுத்தவரையும் எப்பயும் போல தான் இந்த ஸ்பீக்கர் ஆன் பண்ணிட்டு நம்மளோட மொபைல் ப்ளூடூத் ஆன் பண்ணி ஈஸியா வந்து நம்மளால பேர் பண்ணிக்கிற முடியும். பேர் பண்ணிட்டு நம்மளோட சாங்ஸ் வந்து கேட்டுக்கிற முடியும். சோ இதுல நமக்கு இன்பில்டா மைக்கும் கொடுத்திருக்காங்க. அதனால நம்மளால கால்ஸும் வந்து பேசிக்கிற முடியும். ஹேண்ட்ஸ் ஃப்ரீயா இந்த ஸ்பீக்கரை யூஸ் பண்ணி நம்மளால கால்ஸ் பேசிக்கிற முடியும். இப்போ இந்த ஸ்பீக்கரோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை நீங்களே கேளுங்க. சோ இப்போ இந்த ஸ்பீக்கரோட சவுண்ட் எப்படி இருக்குன்றதை நீங்களே கேட்டிருப்பீங்க. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சோ என்ன பொறுத்தவரையும் இந்த ஸ்பீக்கரோட சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்தவரையும் சூப்பரா இருந்துச்சு. அவங்க சொன்ன மாதிரி டூயல் பேஸ் செம்மையா இருந்துச்சு. அதே மாதிரி சவுண்ட் குவாலிட்டியும் வந்து கிளாரிட்டியா இருந்துச்சு, குவாலிட்டியா இருந்துச்சு. சோ எங்க ரூம்லயே பார்த்தோம் அப்படின்னா எங்க ஆஃபீஸ் ரூம்ல இந்த ஒரு ஸ்பீக்கரை ப்ளே பண்ணாலே போதும் ஃபுல் இடங்கள்லயும் நல்ல கிளாரிட்டியா எந்தவித இரைச்சலும் இல்லாம கிளாரிட்டியா சவுண்ட் கேட்டுச்சு. இந்த ஸ்பீக்கரை அதிகபட்சமா 10 to 15 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல நம்மளால யூஸ் பண்ணிக்கிற முடியும். அதுபோக நம்ம வீட்டில் இருக்க ஸ்மார்ட் டிவைசஸ், அதாவது அமேசான் எக்கோ, கூகுள் ஹோம், இந்த மாதிரி ஸ்மார்ட் டிவைசஸோட கனெக்ட் பண்ணியும் இந்த ஸ்பீக்கரை நம்மளால யூஸ் பண்ணிக்கிற முடியும். அண்ட் இதோட பேட்டரி லைஃப் பத்தி பார்க்கறப்ப இதுல 2200 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. அதிகபட்சமா வந்து 14 hours வரையும் யூஸ் பண்ணலாம் கண்டினியூஸா அப்படின்னாங்க. ஆனா நான் யூஸ் பண்ண வரையும் ஒரு 10 to 12 hours தான் வந்து கண்டினியூஸா யூஸ் பண்ண முடிஞ்சு. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடுச்சு. சோ சார்ஜிங் டைம் அப்படின்னு பார்க்கறப்ப ஒரு 1.5 மணி நேரம் சார்ஜ் பண்ணா போதும் ஒரு 12 hours வரையும் நம்மளால யூஸ் பண்ண முடியுது. சோ இதுவே ஒரு நல்ல பேட்டரி தான். கடைசி அந்த ஸ்பீக்கரோட விலை எவ்வளவுன்னு பார்க்கறப்ப இங்க வந்து மென்ஷன் பண்ணிருக்கேன். ஏன் இங்க மென்ஷன் பண்ணிருக்கேன்னா அடிக்கடி இந்த ஸ்பீக்கரோட விலை வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. அதான் சோ கரண்டா இப்ப நான் வீடியோ பண்ற நேரத்துல இதுதான் பிரைஸ். மேபி இப்போ வீடியோ பார்க்குற நேரத்துல இதோட பிரைஸ் வந்து டிஃபர் ஆயிருக்கலாம். சப்போஸ் இதை செக் பண்ணணும், இதை பத்தி இன்னும் டீடைல் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஸ்பீக்கரோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்க்கறப்ப ஃபேப்ரிக் கவர் கொடுத்துருக்காங்க. சோ பார்க்க நல்லா இருக்கு. அது போக ப்ளூடூத் இருக்கு, ஆக்ஸ் கேபிள் போட்டுக்கலாம், மைக்ரோ SD கார்டு போட்டுக்கலாம், இந்த மாதிரிலாம் இருக்கு. பேட்டரியும் நல்லா இருக்கு. அது போக நம்மளுக்கு டூயல் பேஸ்ல டூயல் கிளாரிட்டியில சவுண்ட் குவாலிட்டி இருக்கு. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். இதுல இருக்க நெகட்டிவ் அண்ட் இதுல இருக்க டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்கறப்ப இதோட பிரைஸ் தான். ஸோ அடிக்கடி வந்து பிரைஸ் வந்து டிஃபர் ஆகிட்டு இருக்கு. ஸோ சம்டைம்ஸ் வந்து குறையுது, சம்டைம்ஸ் வந்து கூடுது. அண்ட் இந்த ஸ்பீக்கர் பத்தி உங்களுக்கு என்ன தோணுது? இந்த ஸ்பீக்கர் பத்தி வேற ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அண்ட் எப்பயும் போல தாங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டெக் பாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ரிவ்யூஸ்லாம் உங்களால பார்க்க முடியும். ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டோட அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி.